நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா யூனிட் 4ல் ஹேஷ் ஃபங்க்ஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி EC3401. ஹேஷ் ஃபங்க்ஷன் இஸ் a mathematical function that converts a numerical input value into other compressed numerical value. அதாவது ஹேஷ் ஃபங்க்ஷனோட மெயின் இது என்னென்னா, ஒரு பெருசாக நம்ம எவ்வளோ பெரிய ஒரு நம்பரோ இல்லை டிஜிட்ஸோ எதோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஷார்ட்டாக கம்ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறது தான் அதுதான் மொதல் பாயிண்டில் சொல்கிறாங்க. த இன்புட் ஆஃப் ஹேஷ் ஃபங்க்ஷன் இஸ் ஏ arbitrary length but orbit is always fixed length. அதாவது நீ எவ்வளோ பெரிய லென்த்தாக கொடுத்தாலும் அது சுருக்கி கொடுத்துருன்றாங்க ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு. அதுதான் H=HM. ஹேஷ் ஃபங்க்ஷன் நீட் செக்யூரிட்டி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து என்ன நீட் பண்ணுறதுனா ஒரு செக்யூரிட்டி அப்ளிகேஷன் தேவைப்படுது. என்னென்னா கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் ஃபங்க்ஷன்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஃபிக்ஸ்டு லென்த் அவுட்புட், எவ்வளோ அவுட்புட் இருக்குன்னு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வருன்றாங்க. SHA சோர்ஸ் ஹேஷ் ஃபங்க்ஷன், அதாவது சோர்ஸ் ஹேஷ் அல்காரிதம். ஓகேவா, இது வந்து என்னென்னா ஃபேமிலி கிரிப்டோகிராஃபிக் அப்படின்றாங்க. இதை டிசைன் பண்ணது யாருன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி ஏஜென்சி NSAன்றவங்க. அவங்க தான் இதை வடிவமைச்சிருக்காங்க, செக்யூர் ஹேஷ் அல்காரிதம்னு NIST மூலிமா. இதோட இன்ஃபர்மேஷன் என்னென்னா டேட்டா இன்டெகிரிட்டி வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணும், பாஸ்வேர்டை ப்ரொடெக்ட் பண்ணும், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் டிஜிட்டலில் போடுறது, அப்புறம் பிளாக் செயினுக்கு கிரிப்டோ கரன்சிக்கு பண்ணும் அப்படின்றாங்க. இதோட மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா இன்புட் எனி லென்த் மெசேஜ், இன்புட் எவ்வளோ லென்த் கொடுக்குறோமோ அதே தான் அவுட்புட்டு கொடுக்குன்றாங்க. எனி லென்த் மெசேஜ் இருந்தாலும் எடுத்துக்கிறோன்றாங்க. அவுட்புட் வந்து ஃபிக்ஸ்டு 256 பிட்ஸ் கன்ஃபார்மாக இதாக இருக்கும், 32 பைட்ஸில் இருக்கும் அப்படின்றாங்க. இதோட சேம் இன்புட்டை சேம் அவுட்புட்டாகவும் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா L பிட்ஸ் மெசேஜ் ஆர்பிட்ரரி லென்த் TL ஹேஷ் ஃபங்க்ஷன் H எவ்வளோ சுருக்கி கொடுங்கன்னு பாருங்கள், ஹேஷ் வேல்யூஸ் H ஃபிக்ஸ்டு லென்த்து. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா SHA-256ல் 512 பிட்ஸ், அதாவது பேடிங் த மெசேஜ். இதோட பேடிங் த மெசேஜ் எவ்வளோ இருக்கும்னா மொத்தமே 512 பிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதாவது 510 மெசேஜ் கொடுத்தாலும் 512க்கு இது பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை டிவைட் இன்டூ பிளாக்ஸ், அதாவது இது வந்து மெசேஜ் வந்து டிவைட் பண்ணிடும் பிளாக்ஸாக. அதுக்கப்புறம் இன்ட்லைஸ் த ஹேஷ் வேல்யூ, அதாவது 256 யூஸ்டு, அதாவது 256 இது நம்ம யூஸ் பண்ணோம்னா 8 ப்ரீ டிஃபைன்டு 32 பிட் வேர்ட்ஸாக மாறிடும் அப்படின்றாங்க. 8 ப்ரீ டிஃபைன்டு 32 பிட்ஸாக மாறிடும். ப்ராசஸ் ஆஃப் பிளாக்ஸ் இன் ரவுண்ட்ஸ், இதில் எத்தனை ப்ராசஸ் ஆஃப் பிளாக்ஸ் இன் ரவுண்ட்ஸ் இருக்குன்னா 64 ரவுண்ட்ஸ். அது வந்து எந்த ஆப்ரேஷனில் பிட்வைஸ் ஆப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் வந்து 256 பிட் அவுட்புட் அப்படின்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பேடிங்கு பிளாக் 1 பிளாக் 2 பிளாக் N 512 பிட் SHA-256 SHA-256 இங்கிட்டு வந்து இன்டர்டியல் ஹேஷ் வேல்யூ 256, இங்கிட்டு மெசேஜ் ஹேஷ் வேல்யூ 256 அப்படின்றாங்க. இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, இம்போர்ட் ஹேஷ் அது லைப்ரரி டெக்ஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்கும்போது ஹேஷ் ரிசல்ட்டில் என்ன ஒன்றா ஹேஷ் லைப்ரரி SHA-256 டெக்ஸ்ட் ஆன் டெக்ஸ்ட் என்கோட் ஹேஷ் டிஜிட்ஸ் அப்படின்னு வருது. அது அடுத்த லைனில் பிரிண்ட் SHA-256 ஹேஷ் ரிசல்ட் ஹேஷஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்த லைனில் ஹேஷ் ரிசல்ட்டும் கொடுத்தோம்னா அவுட்புட் வந்து SHA-256 ஹேஷ்னு போட்டு நம்ம கீழே இங்கிலீஷில் என்ன வேல்யூ, ஒரு கொஞ்சம் வேல்யூ குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்துக்கணும்.